சிம்ம ராசி நண்பர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு பொது பலன் சொல்ல போனால் உங்களுக்கு இந்த 2026வது வருடத்தில் கொஞ்சம் கஷ்டங்களும் நஷ்டங்களும் விரயத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் தனஸ்தானம் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார். அதனால் நீங்கள் பேச்சில் கவனமாக இருப்பது, கொடுப்பல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ல் கொடுப்பல் வாங்கல் நீங்கள் வைத்துக்கொள்வது சிறப்பல்ல. உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அது நவம்பர் மாதத்துக்கு மேலே ராகு பயிற்சி நடைபெறுகிறது. அப்போ நவம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு கூட்டு தொழிலாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பொதுவாக சமுதாய ஒரு பணியில் இருப்பவர்களுக்கு, தொழில் இருப்பவர்களுக்கு சிறு மாற்றங்கள் கண்டிப்பாக அது நன்மையிலும் முடியும். அதே போல் 6ஆம் இடத்துல ராகு பகவான் வருவது சில கஷ்டங்களையும் வலி வேதனைகளையும் கொடுக்கத்தான் செய்யும். அதையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை மன தைரியத்தை வளர்த்தக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நற்பலனை கொடுக்கும். அதே போல் உங்கள் லக்னத்தை, உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். தற்சமயம் மே மாதத்துக்கு மேல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதனால் சுப விராயும் சுப பிராத்தம் நிறைய நல்ல விதத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்க போகிறது. அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த வருடத்தை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த 2026ல் நிறைய சிம்ம ராசியில் நிறைய பேருக்கு நற்பலனும் இருக்கிறது, சிறு கஷ்டங்களும் இருக்கிறது. அதனால் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களை மனசார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த பதிவு என்பது ஒரு பொதுவான பதிவாகும். அதனால் இதை கண்டு யாரும் மனசு தளர வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கிறது, இல்லை எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கிறது, அதை அறிந்து கொண்டு அதன் வழியில் நீங்கள் இறை வழிபாடு எடுத்துக்கொண்டால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. அதே போல் நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் மற்றும் வாசு சார்ந்த எந்த ஒரு சந்தேகங்களுக்கும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9489809894 என்ற நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை பற்றியோ இல்லை உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பற்றியோ முழுமையாக அறிந்து கொள்ளலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.